வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். கோவை குண்டுவெடிப்பில் தான் மயிரிழையில் உயிர் தப்பினேன். இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பதிவு. உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு தனது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துவதாக பதிவு. அசாமில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அவசர கால விமானங்கள் தரையிறங்கும் சாலை. பிரதமர் நரேந்திர மோடி திறப்பு. உலகின் தொன்மையான மொழியான தமிழில் உரையாற்ற முடியாமல் போனதற்கு வருத்தமடைகிறேன். மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. நயினார் நாகேந்திரன் விஜய் பற்றி கூறிய கருத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம். அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும் என டிடிவி தினகரன் அறிவுரை. ஈரான் 47 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். கோவை குண்டுவெடிப்பில் தான் மயிரிழையில் உயிர் தப்பினேன் என்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது சமூக வலைதள பக்கத்தில் 1998ஆம் ஆண்டு நிகழ்ந்த கோவை குண்டுவெடிப்பு குறித்து செய்தி வெளியிட்டுள்ளார். இதில் கடந்த 1998ஆம் ஆண்டு கோயம்புத்தூரில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்த அப்பாவி மக்களை இந்நாளில் கனத்த மனத்துடன் நினைவு கூர்ந்து தனது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துவதாக தெரிவித்தார். இது நம் தேசத்தின் வரலாற்றில் மறக்க முடியாத இருண்ட பக்கம் என்றார். பாஜக தலைவர் எல்.கே. அத்வானி வந்திருந்த வேளையில் நிகழ்ந்த இந்த கொடூர குண்டுவெடிப்புகள் பல குடும்பங்களின் வாழ்வில் ஆறாத காயங்களை ஏற்படுத்தி நம் நாட்டின் மனசாட்சியையே உலுக்கியது என்றும் கூறினார். இந்த குண்டுவெடிப்புகளில் ஒன்றில் தான் மயிரிழையில் உயிர் தப்பினேன் என்றார். இந்நாளில் உயிரிழந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் பணிவுடன் நினைவு கூர்ந்து அவர்களது துயரங்களில் பங்கெடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். அசாமில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அவசர கால தரையிறங்கும் சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அசாம் மாநிலம் சவ்வா விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார். இதில் ஆளுநர் லட்சுமண பிரசாத் ஆச்சாரியா, முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா, மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் மற்றும் மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் அவரை வரவேற்றனர். இதன் பின்னர் திப்ருகர் மாவட்டத்தில் உள்ள மோரன் புறவழி சாலையில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அவசர கால தரையிறங்கும் சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதில் இக்கட்டான சூழலின் போது போர் வீரர்கள் செல்வதற்கும் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை இயக்குவதற்கும் மாற்று ஓடுபாதையாக செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்திய விமானப்படை நடத்தும் 40 நிமிட வான்வழி காட்சியையும் பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். உலகின் தொன்மையான மொழியான தமிழில் உரையாற்ற முடியாமல் போனதற்கு வருத்தமடைகின்றேன் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகை தந்தார். தொண்டர்கள் அவரை உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதில் அப்பகுதியில் உள்ள சுவரில் இருந்த தாமர சின்னத்திற்கு வண்ணம் தீட்டினார். இதன் பின்னர் குத்துவிளக்கை ஏற்றி பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்தார். விழா மேடையில் கையசைத்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார். அப்போது மேடையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசிய போது உலகின் தொன்மையான மொழியான தமிழில் உரையாற்ற முடியாமல் போனதற்கு வருத்தமடைகிறேன் என்று தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு புதுவையில் 40% ஓட்டு வந்த நிலையில் தற்போது அதிமுகவுடன் இருப்பதால் 60% ஓட்டு வரும் என்றார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது ஒவ்வொரு நாளும் நம் மீது தாக்குதல் நடத்துவார்கள். ஆனால் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தபோது பயங்கரவாதிகளின் இடங்களுக்கு சென்று தாக்குதலை நடத்தியுள்ளோம் என்று கூறினார். பிரதமர் மோடி நாட்டிற்கு வளமை மட்டுமல்ல வலுவான பாதுகாப்பையும் வழங்கியுள்ளார். தொடர்ந்து பேசிய அமித்ஷா, தான் 2 நோக்கங்களுக்காக இங்கு வந்துள்ளேன். ஒன்று, பிரதமர் மோடி ரங்கசாமி தலைமையில் நடைபெறும் அரசை பற்றியும், இன்னொன்று இந்தியா கூட்டணியின் ஊழலை பற்றியும் கூற வந்துள்ளதாக தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் விஜய் பற்றி கூறிய கருத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் தாவேக சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று திமுக, அதிமுகவை விமர்சித்து பேசினார். இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதலில் வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும். மேலும் த்ரிஷாவிடமிருந்து வெளியே வர வேண்டும். வெளியில் வந்தால்தான் எல்லாமே நடத்த முடியும் என்று கூறினார். இதுகுறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சு தங்கபாண்டியன் தனது சமூக வலைதள பதிவில், இந்தியாவை ஆளும் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அரசியல் கருத்துக்களை சொல்லும் போது பொதுவெளியில் பயணிக்கும் பெண்ணை பற்றி அவதூறாக பேசுவது அழகல்ல.
தொடர்ந்து பெண்களை கண்ணியத்துடன் பேசுவதும் நடத்துவதுமே நாகரிக அரசியலாகும் என்று தெரிவித்தார். இதேபோல் தவேக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசிய போது நயினார் நாகேந்திரன் ஒரு ஆளா என்று கேட்டார். நேற்றைய தினமே நம்முடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், பணத்தை கொடுத்து யாரிடத்தையும் மக்களிடத்திலே வாக்கு பெற இயலாது என்று அழகாக குறிப்பிட்டு, பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு விசிலை ஊதி வாக்கு இங்கேதான் என்று கூறுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதேதான் என்னுடைய கருத்து. சார், நயினார் நாகேந்திரன் இதெல்லாம் நான் சொல்றது கேளுங்க. இதையடுத்து அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய போது தனிப்பட்ட கருத்துக்களை வெளியில் பேச வேண்டாம் என்றும் அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். பல எதிர்கட்சி தலைவர்கள் எப்படி பாக்குறீங்க? என்ன சொன்னாரு? நான் உண்மையாக கவனிக்கல. அது த்ரிஷா வீட்டை விட்டு வரணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு. அதாவது எல்லாருமே பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினார் நாகேந்திரன் பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு வந்து சேர்ந்தேன். பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். மகளிர் உரிமை தொகை 5000 அறிவிச்சிருக்காங்க. 5000 50,000 அறிவிச்சாலும் ஈரான் 47 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையே அணுசக்தி தொடர்பாக இரு நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் இன்னும் எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. இதனால் ஈரானை நோக்கி மேலும் ஒரு போர்க்கப்பலை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் போது ஈரானில் அதிகார ஆட்சி மாற்றம் ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து ஈரான் 47 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள் என்றும் எந்தவித ஒப்பந்தத்தையும் எட்டவில்லை என்றும் கூறினார். இதனால் அமெரிக்காவின் 2வது போர்க்கப்பல் மிக விரைவில் ஈரானை நோக்கி புறப்படும் என்று மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்தார். நவனி தோட்டக்கூர்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட சுப்பராயனின் மார்பளவு சிலையுடன் கூடிய அரங்கத்தை முதலமைச்சர் திறந்து வைத்ததை அடுத்து மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் திறந்து வைத்து சிலைக்கு மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் நவனி தோட்டக்கூர்பட்டியில் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயனின் நினைவாக அவரது மார்பளவு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதையடுத்து மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் அரங்கத்தை திறந்து வைத்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் அரங்கராஜன், மோகன் குமாரலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன், சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருமயத்தில் முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி நடைபெறுகிற கைப்பந்து போட்டியினை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு ஆண்கள் பள்ளியின் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டி நடைபெறுகிறது. இதில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்று போட்டியினை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த 8 அணிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து போட்டி லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறும் என்று கைப்பந்து ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரிவித்தனர். இதையடுத்து போட்டியில் வெற்றி பெறும் முதல் 4 அணிகளுக்கு பரிசு தொகையும் கோப்பையும் வழங்கப்பட உள்ளது. பின்னர் இந்த கைப்பந்து போட்டியின் இறுதிப் போட்டியினை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைக்க உள்ளார். குறைபாடில்லாத சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஊட்டச்சத்து நிலையை உயர்த்த வேண்டும் என்று சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகே பணக்குடியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு, மாவட்ட வருவாய் அலுவலர் துரை ஆகியோர் 300 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவு பேசிய போது
சமுதாய வளைகாப்பு மூலம் ஊட்டச்சத்து குறித்தான விழிப்புணர்வு நிலையான ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்கு உதவுகின்றது என்று தெரிவித்தார். குழந்தைகள் மற்றும் பெண்களின் வாழ்க்கை தரமே ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் மற்றும் தேச வலிமையின் குறியீடுகள் என்று கூறினார். ஊட்டச்சத்து குறைபாடில்லாத சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஊட்டச்சத்து நிலையை உயர்த்த வேண்டும் என்றார். திருப்புலிவனத்தில் உள்ள வியாக்கிரபுரீஸ்வரர் கோவிலில் புனரமைப்பு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே திருப்புலிவனத்தில் உள்ள வியாக்கிரபுரீஸ்வரர் கோவிலை 36,70,000 ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு செய்வதற்காக பாலாலய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு புதுப்பிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய குழு சேர்மன் ஹேமலதா, இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் பிரீத்திகா, பேரூராட்சி தலைவர் சசிகுமார், மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் காளிதாஸ் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் கர்ப்பிணி பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் 5 வகையான உணவுகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வளர்ச்சி திட்ட அலுவலர் பிரபா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி சமுதாய வளைகாப்பை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் 120 கர்ப்பிணி பெண்களுக்கு அங்கன்வாடி பெண் பணியாளர்கள் மாலை அணிவித்து நலுங்கிட்டு கைகளில் காப்பு வளையல் அணிவித்தனர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் கர்ப்பிணி பெண்களுக்கு தாம்பூலத்தில் புடவை, மங்கள பொருட்கள், இனிப்புகள், வளையல்களை ஆகியவற்றை வழங்கி அச்சதை தூவி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் அனைவருக்கும் 5 வகையான சாதங்கள் பரிமாறினர். பொன்னேரியில் உள்ள ஆதி திராவிட நல அரசு பள்ளியில் புதிதாக பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ஆதி திராவிட நல அரசு பள்ளியில் 1,98,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திமுக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடக்கி வைத்தனர். இதில் அவைத்தலைவர் பகலவன், நகர செயலாளர் ரவிக்குமார், ஒப்பந்ததாரர் கார்த்திகேயன், பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தயவு செய்து வீட்டுமனை பட்டா வந்ததும் அதை யாரும் விற்பனை செய்துவிடக் கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தமிழக அரசு சார்பில் மடிப்பாக்கம், உள்ளாகரம், காரப்பாக்கம், ஓக்கியம், துறைப்பாக்கம், பெருங்குடி, ஜல்லடியான்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தயவு செய்து வீட்டுமனை பட்டா வந்ததும் அதை யாரும் விற்பனை செய்துவிடக் கூடாது என்றும், மாறாக அதே இடத்தில் மேலும் வீடுகளை கட்டி வாடகை விட்டு வருமானத்தை ஈட்டுங்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாவை வழங்கி சிறப்பித்தார். மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் கப்பல் படை வீரர்களும் இல்லை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது என்று நடிகர் சுமன் தெரிவித்துள்ளார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் கடலோர பாதுகாப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடலோர மாநிலங்கள் வழியாக சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு சென்னை மெரினா கடற்கரையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த உயர் அதிகாரிகள், திரைத்துறையை சேர்ந்த சுமன், நடிகை கீர்த்தி சுரேஷ், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் பேசிய போது, ரியல் ஹீரோக்கள் நம் நாட்டின் பாதுகாப்பு படை வீரர்கள் தான் என்று தெரிவித்தார். இதையடுத்து நடிகர் சுமன் பேசிய போது, மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் கப்பல் படை வீரர்களும் இல்லை என்றால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது என்று தெரிவித்தார். பின்னர் நடிகை கீர்த்தி சுரேஷ் பேசிய போது, பெண்கள் அடக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என சொல்வர். ஆனால் வீராங்கனைகள் தற்போது அதிக அளவில் சைக்கிள் பேரணியில் பங்கேற்று தடைகளை உடைத்துள்ளனர் என்று கூறினார். 100 நாள் திட்டத்தை மத்திய அரசு முடக்கப் போவதாக திமுகவினர் பொய் பிரச்சாரங்களை செய்து வருகிறது என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் பேசிய போது, பாரத பிரதமர் மோடி விஜி ராம்ஜி திட்டத்தின் வாயிலாக 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தியுள்ளார் என்றார். இத்திட்டத்தை மத்திய அரசு முடக்கப் போவதாக திமுகவினர் பொய் பிரச்சாரங்களை செய்து வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் கணேசன், பாஜக மாவட்ட தலைவர் ஜெயராமன் மற்றும் அமமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருக்கானூர்பட்டியில் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தி வருகின்றனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கானூர்பட்டியில் அந்தோணியார் பேராலய பொங்கல் விழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது. போட்டியை மாவட்ட கோட்டாட்சியர் நித்யா மாடுபிடி வீரர்களுடன் உறுதிமொழி ஏற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் வீரர்கள் அனைவரும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதையடுத்து போட்டியில் திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 700 காளைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து 400க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். பின்னர் போட்டி பல சுற்றுகளாக நடைபெற்று வரும் நிலையில் களத்தில் சிறப்பாக ஆடும் காளைகளுக்கும் திறமையாக மாடுபிடிக்கும் வீரர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றது. காட்டுமன்னார் கோவிலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரன், அம்மா பேரவை துணை செயலாளர் பாலமுருகன், பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற அமைப்பாளர் சரவணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விண்வெளி தொழில்நுட்பத்தில் பிற நாடுகளுக்கு இணையாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது என்று முன்னாள் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் கலந்து கொண்டு விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்து பொதுமக்களிடையே உரையாற்றினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், விண்வெளி தொழில்நுட்பத்தில் பிற நாடுகளுக்கு இணையாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. பின்னர் இந்தியா ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சியடைய விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியது. ஆனால் தற்போது நாட்டின் திறனை பலப்படுத்த தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் விண்வெளி பொருளாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்கிறது. இதில் புதிய விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனங்கள் வளர்ந்து வருவதாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் தொடர்பான கல்வியை வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். How to build the capability of taking humans to space, because that is one of the essential things for the country to be among the equals at the top. So India has made use of the space technology in a manner which is helping the country grow during the initial phase in its various domains, and now it is trying to strengthen the country's capability by building space, by enhancing the space economy through participation of private enterprise as well as. வடமதுரையில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வடமதுரை பேரூர் கழகம் சார்பில் இனிப்புகள் வழங்கி திமுகவினர் கொண்டாடினர். வங்கி கணக்கில் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் வரவு வைத்துள்ளதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர் என்று திமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். இதில் வடமதுரை பேரூர் கழக செயலாளர் கணேசன் ஏற்பாட்டில் வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிரூபா ராணி கணேசன் தலைமையில் பொதுமக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வடமதுரை ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். தென்காசி நகராட்சியின் கூட்டத்தில் பாஜக உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி நகராட்சியின் சாதாரண கூட்டத்தில் மொத்தம் 75 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் அந்த தீர்மானத்தில் உள்ள 41, 42, 43 ஆகிய 3 தீர்மானங்களான மனைப்பிரிவுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி திமுக, பாஜக, அதிமுக கவுன்சிலர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். அப்பொழுது 10வது வார்டு கவுன்சிலரான ராசப்பா என்பவர் எழுந்து பாஜக கவுன்சிலரான சங்கர சுப்பிரமணியன் என்பவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பாஜக கவுன்சிலர் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் சார்பில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு 125 நாட்கள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். இதில் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி இளைஞர் அணி செயலாளர் கார்த்திக், கரூர் மாவட்ட மீனவர் அணி துணை செயலாளர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விழுப்புரத்தில் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று ஜேசிபி வாங்கியவரை தனியார் நிறுவன ஊழியர்கள் போலீசுடன் வந்து மிரட்டி ஜேசிபியை எடுத்துச் சென்றதால் மனமுடைந்து உயிரை மாய்க்க முயன்றார். விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் அருகே அப்பாஸ் தனியார் நிதி நிறுவனத்தில் 9.5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று ஜேசிபி வாங்கியுள்ளார். இந்த நிலையில் கடன் வழங்கிய நிறுவனத்தினர் காவலரை உடன் அழைத்து சென்று கட்டாயமாக பணம் வசூல் செய்ய முற்பட்டுள்ளார். மேலும் ஜேசிபியை எடுத்து செல்ல முயன்ற பொழுது அப்பாஸ் தனது உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட அப்பாஸின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்பா பேர் அப்பாஸ். காலையில் பையனை சார் சொல்லி மாதிரி காசு 4 லட்சம் கட்டணும். அப்பா சொன்னார், சனிக்கிழமை வந்து வாங்கிக்கோங்க, 4 லட்சம் கட்டிடலாம் அப்படின்னு சொன்னார். அதுன்னு சொல்லிட்டு ஜேசிபி வந்து வெளியில் தூக்கி லாயரில் வச்சுட்டாங்க. திருப்பி அப்பா இறங்கி சண்டை போட்டு இறங்கிட்டாரு. இறங்கிட்டு உடனே வந்து அப்புறம் பையனை சார் வந்து நின்று 5 பேர் வந்தாங்க காரில். போலீஸ்கார் ஒருத்தர் கூட வந்தார். அப்பா நின்று ஒரு பையனஸ்கார் வந்து அப்பாவை 4 எண்ணெய் ஊற்றி கொடுத்துறான். ஆனால் போய் அப்பாவை பையனஸ்காரனை மறிக்கிறான். போலீஸ் வந்து விட்றா மறிக்காரா அப்படின்னு வந்து. போளூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை திமுக அரசு சீர்குலைப்பதாக கூறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை திமுக அரசு சீர்குலைப்பதாக கூறி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஒன்றிய செயலாளர் விமல்ராஜ் தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். வாழப்பாடியில் சாலை வசதி செய்து தராத அரசு அதிகாரிகளை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி பிளக்ஸ் பேனர் வைத்ததால் திடீரென பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே விளாம்பட்டி காட்டுவளவு கிராமத்தில் சாலை வசதி செய்து தராத அரசு அதிகாரிகளை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி பிளக்ஸ் பேனர் வைத்ததால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காரிப்பட்டி காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் அப்பகுதி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிளக்ஸ் பேனரை அகற்றினர். இதுகுறித்து வாழப்பாடி தாசில்தார் ஜெயந்தி செய்தியாளர்களிடம் பேசிய போது, பொதுமக்கள் செல்லக்கூடிய தனியார் நிலத்தினை அரசு எடுத்து சாலை அமைத்து தர முடியாது என்றும், பொதுமக்கள் சேர்ந்து அரசுக்கு நிலத்தை தாமாக முன்வந்து எழுதி கொடுத்தால் மட்டுமே அது சாத்தியம் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த நிலத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது என்றார். எனவே அப்பகுதி மக்கள் செல்லும் மாற்றுப்பாதையினை சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நாங்கள் விளாம்பட்டியில் காட்டுவளவு காந்திநகர் காட்டுவளவில் குடியிருக்கோம். எங்களுக்கு ரோட்டு வசதியே 10-15 வருஷமாக இல்லை. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கும் நடந்து போகுது. அப்பயும் எதுவுமே எந்த நடவடிக்கையும் யாரும் எதுவுமே எடுக்கலை. எங்களுக்கு ரோடு வேணுங்க. ரோடு வசதி வேணும். எங்களுக்கு அடிப்படை வசதி எல்லா வசதியும் கவர்மெண்ட் செஞ்சு தரலன்னா நாங்கள் கவர்மெண்ட் பொருள் எல்லாமே அவங்கக்கிட்டேயே ஒப்படைக்கிறோங்க. மனுவில் நாங்கள் எல்லா குடும்பமும் சேர்ந்து கொடுத்துருக்கோம். எல்லாருமே நாங்கள் ஒரு 60 குடும்பம் இருக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை தேவை சுத்தமாக எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் மூலியமாக எங்களுக்கு எந்த அடிப்படை தேவையுமே வரல. மீஞ்சூரில் மர்ம நபர்கள் பட்டப்பகலில் மின்வாரிய ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த நந்தியம்பாக்கத்தை சேர்ந்த மின்வாரிய ஊழியர் ஹரி மற்றும் அவரது மனைவி வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் திரும்பி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 18 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் ஹரி அளித்த புகாரின் அடிப்படையில் மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாதவரம் சுற்றியுள்ள பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் நடந்து செல்வோரின் செல்போன்களை பறித்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாதவரம் ரவுண்டானா அருகில் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த 3வரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த தமிழ்ச்செல்வன், முகமது ஷெரீப், வினோத் ஆகிய 3வரும் வழிப்பறி சம்பவத்தை சேர்ந்த கூட்டாளிகள் என்பது தெரியவந்தது.
ஏற்கனவே செவ்வாய்ப்பேட்டையில் உயர் ரக இருசக்கர வாகனம் மற்றும் அங்கிருந்தவர்களை மிரட்டி அவர்களின் செல்போன்களை பறித்து சென்றது உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. பின்னர் காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்து வாகனத்தையும் 5 செல்போன்களையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். தீவிரமான விசாரணையில் ஈடுபட்ட மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் கோபிநாத் மற்றும் தனிப்படை காவல்துறையினருக்கும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் பாராட்டுகளை தெரிவித்தார். கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி புள்ளிமான் ஒன்று இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தது. இதனை கண்டவர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து வனத்துறையினர் விரைந்து வந்து புள்ளிமானை எடுத்து சென்றனர். கங்கை கொண்டான் திருமலை காப்பு காடுகளில் இருக்கக்கூடிய புள்ளிமான்கள் தண்ணீர் மற்றும் உணவிற்காக காடுகளில் இருந்து வெளியேறி வருவதும் வாகனங்கள் மற்றும் நாய்கள் கடித்து உயிரிழப்பதும் தொடர்கதையாக இருந்து வருகின்றது. புள்ளிமான்கள் உயிரிழப்பை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் பயணிகள் ஆட்டோ மீது சரக்கு ஆட்டோ மோதியதில் தனியார் கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேற்கு புறவழி சாலையில் பயணிகள் ஆட்டோ சென்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த சரக்கு ஆட்டோ மோதியதில் கல்லூரி மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சிலர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உயிரிழந்த மாணவியின் உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இப்பகுதியில் நீண்ட நாட்களாக வேகத்தடைகள் அமைக்க கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கல்லூரி மாணவி உயிரிழந்துள்ளார் என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல செய்தனர். கல்லூரி மாணவி உயிரிழந்த சம்பவம் கோவையில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்தி. மனிதர் உள்ளவரை மட்டுமல்ல, இடம்பெயரும் உயிர்கள் உள்ளவரை காதல் இருக்கும் என்று கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதில் மனிதர் உள்ளவரை மட்டுமல்ல, இடம்பெயரும் உயிர்கள் உள்ளவரை காதல் இருக்கும் என்று கூறினார். உடலோடு தொடங்கி உடல் தாண்டி உயிரில் ஐக்கியமாகிற பொழுது காதல் தன் புனித யாத்திரையில் பூரணம் பெறுகிறது என்றும் தெரிவித்தார். தானாய் தோன்றி தானாய் மறையும் சந்திர சூரியர் போன்றது காதல் என்றும், வாழ்க காதல் பூமியை வாழவை என்றும் தெரிவித்தார். இனி வருவது உலகச் செய்தி. பாகிஸ்தானில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தானின் கராச்சி அருகே நெடுஞ்சாலையில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று சென்றது. அப்போது எதிரே வந்த லாரியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 13 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 9 பேர் காயமடைந்த நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதி சுற்று போட்டியில் மரியாவை வீழ்த்தி முசாவா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். கத்தார் தலைநகரமான தோஹாவில் கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் செக் நாட்டின் கரோலினா முசாவோ கிரீஸ் நாட்டின் மரியா சக்காரியுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய முசோவா 2-1 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். கூடைப்பந்து விளையாட்டில் 1 நிமிடத்தில் ஸ்பைடர் ட்ரிப்ளிங் செய்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டிங்ஸின் கல்லூரி மாணவர் சாதனை படைத்துள்ளனர். சென்னை மதுரவாயில் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் MSc படித்து வரும் மாணவன் அஸ்வின் குமார் கூடைப்பந்து வீரரான இவர் பல்கலைக்கழக அணியின் கேப்டனாகவும் உள்ளார். கூடைப்பந்து விளையாட்டின் முக்கிய நகர்வான ஸ்பைடர் ட்ரிப்ளிங்கை பயிற்சி மேற்கொண்டு வந்தார். ஸ்பைடர் ட்ரிப்ளிங் என்பது 8 கால் பூச்சி வலை பின்னுவது போல பந்தை 2 காலுக்கும் இடையில் கொண்டு வருவது. கூடைப்பந்து விளையாட்டின் முக்கிய நகர்வான இந்த திறனை அஸ்வின் குமார் துல்லியமாகவும் வேகமாகவும் செய்து வந்தார். இந்த நிலையில் அஸ்வின் குமார் 1 நிமிடத்தில் 385 முறை ஸ்பைடர் ட்ரிப்ளிங் செய்துள்ளார். இது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டிங்ஸில் சாதனையாக பதிவாகியுள்ளது. இதனை அங்கீகரித்து மாணவருக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,16,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 14,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,280 ரூபாய் அதிகரித்து 1,16,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,27,072 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். கோவை குண்டுவெடிப்பில் தான் மயிரிழையில் உயிர் தப்பினேன். இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பதிவு. உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு தனது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துவதாக பதிவு. அசாமில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான அவசர கால விமானங்கள் தரையிறங்கும் சாலை. பிரதமர் நரேந்திர மோடி திறப்பு. உலகின் தொன்மையான மொழியான தமிழில் உரையாற்ற முடியாமல் போனதற்கு வருத்தமடைகிறேன். மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. நயினார் நாகேந்திரன் விஜய் பற்றி கூறிய கருத்தை கண்டித்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம். அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை மட்டுமே பேச வேண்டும் என டிடிவி தினகரன் அறிவுரை. ஈரான் 47 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.